வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த நாள் எல்லாரோட லைஃப்லையும் ஒரு ஹாப்பியஸ்ட் டேவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கு மார்னிங் எல்லா சமையலும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் மேக்ஸிமம் நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். அதுக்கு ரீசன் என்னென்னா, சம்மர் டைமில் நாங்கள் ஒரு விதமான, அதாவது இந்த டைப் ஆஃப் கர்டன் யூஸ் பண்ணுவோம். வின்டர் டைமில் வேறு டைப் ஆஃப் கர்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்மர் டைமில் எதனால் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் எங்களுக்கு, அதாவது சன்லைட் இந்த ரெட் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டில் எங்களுக்கு ஹால்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு சரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் எவ்ரிடே நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எவ்ரிடே என்னென்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு தான். ஸோ வீக்லி க்ராசரி போகும்போது அந்த ஹோல் வீக்குக்கு என்னென்ன ரெசிபின்னு எல்லாமே ஃபஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். அதில் எது எது இருக்குது, எது எது வாங்கணும், இது மாதிரி தான் நான் ரெடி பண்ணிவிட்டு லிஸ்ட் எழுதிட்டு நான் ஷாப்புக்கு போவேன். ஸோ துபாயில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், எவ்ரி வீக்கெண்ட் புதுசாக ஆஃபர்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ஸில் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்போட ப்ரௌச்சரும் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே டெம்ட் ஆகும். இது பரவாயில்ல, இது கம்மியான காசில் தானே இருக்குது, ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் அப்படி இல்லை, நம்ம லிஸ்ட் இல்லாமல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான பட்ஜெட் தான் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நான் மோஸ்ட்லி லிஸ்ட் பண்ணி அதில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுவேன். அதனாலேயே நான் ரொம்ப பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ஸில் போக மாட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். ஸோ இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சாப்பர். இது ஆட்டோமேட்டிக், மேனுவல் கிடையாது. அண்ட் ரொம்ப ஹை குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக சாப் பண்ணி கொடுக்கும். நான் சம்டைம்ஸ் கீரையெல்லாம் கட் பண்ணுறதுக்கும் கடையிறதுக்கும் கூட சம்டைம்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னா, இடியாப்பம் வித் கடலைக்கறி தான். ஸோ இது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி, இதில் பூண்டு அண்ட் வெங்காயம் ரெண்டும் நல்ல சின்னதாக சாப் பண்ணதை சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு கூடவே மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துக்கணும். இதில் மல்லிப்பொடி நீங்கள் நார்மலாக சமையலுக்கு சேர்க்குறத விட அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லிப்பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆஃப் வத்தல் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாகவும் சேர்த்துக்க வேணாம், கொஞ்சமாக எடுத்து வச்சுடுங்க. அதை அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் இப்போ இதில் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
நான் வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டர் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டக்கடலை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் யூஷுவலி ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொண்டக்கடலை போதும் தான். பட் எனக்கு இந்த க்ரீமி டெக்ஸ்டர் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அப்படின்னா தாளிக்கிறது தான். அதுக்கு ஒரு ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஜீரகம், உளுந்து, கடுகு இந்த 3 சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது அவ்வளோ சேர்த்துக்கிறேன். அண்ட் இதில் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு வதக்கி போட போகிறேன். ஆனால் உங்ககிட்ட வந்து முழு தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த பல்லு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் பல், அது மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பட் இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு இது அவ்வளோத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலை அந்த கிரேவி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு பர்டிகுலர்லி இந்த கிரேவி வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால நான் தேங்காய் பால் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் தேங்காய் பால் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து இதை ஃபைனலாக சேர்த்து லைட்டாக ஒரு கொதிக்கும் போது ஸ்டாப் பண்ணிடலாம். கிச்சன் டிஷ்யூ காலி ஆகிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு ரோல் வந்து மாற்றிக்கிறேன். அண்ட் இதில் வந்து குட்டியாக அந்த கையில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலி இது ஒரு மால் போயிருக்கும்போது சாம்பிள் பீஸாட்டு கொடுத்தாங்க. சூப்பராக ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கிச்சனில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து பக்கத்தில் இந்த மரம் இருந்துச்சு. சரி மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பலை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுடுதண்ணி ரெடி பண்ணி அதில் இந்த இலையை ஃபுல்லாக போட்டு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து என் குழந்தைங்களை குளிக்க வைப்பேன். அஃப்கோர்ஸ் ஒரு நல்லதொரு கிருமி நாசினி இல்லையா. ஸோ இது அடிக்கடி நான் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் கிடைக்கிறது இல்லை. எப்போல்லாம் பாசிபிள் இருக்கோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன இடியாப்பம் வந்து நான் பண்ணுற ப்ரிப்ரேஷன் இல்லை. இது ஒரு ரெடிமேட் இடியாப்பம். பட் உடுப்பி பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு. ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இது ஷார்க் ஃபிஷ்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும். அண்ட் அதிகமா முள் இருக்காது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் அதுக்கான ஃப்ரைக்கான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணுறேன். இது டோட்டலி என்னோடய வெர்ஷன் ஆஃப் மசாலா. ஸோ உப்பு, வத்தல் பொடி, ஜீரகம், அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலோட நேம் அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ வத்தல் பொடி, ஜீரகம், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் வந்து மஞ்சள். இது வந்து அளவு எல்லாம் பார்த்திங்கன்னா, வத்தல் பொடி வந்து நீங்கள் ஒரு 4 ஸ்பூன், அதாவது மிளகாய் தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். மீதி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன், அவ்வளோதான். இது வந்து என்னோடய வெர்ஷன் ஆஃப் மசாலா பொடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஃபுல்லாக கோட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஷ்ஷை சுற்றி நல்லா கோட் ஆகும். அண்ட் வந்து ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு மாங்காய் மட்டும் கட் பண்ணி வைக்கிறேன். இல்லை நான் வந்து கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி என்கிட்ட எந்த வெஜிடபிளும் இல்லை அப்படிங்கிறதுனால மாங்காய் மட்டும் போட்டு, அதுவும் ஒரே ஒரு மாங்காய் தான் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன், குழம்புக்கான மசாலா. ஸோ அதில் வந்து தேங்காய், வெங்காயம், வத்தல் பொடி, மல்லி, மஞ்சள், சேம் அதே தான் போட்டு கிரைண்ட் பண்ணேன். அண்ட் கொஞ்சமாக வெங்காயம் இவ்வளோ போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட சமையலில் எல்லாரோட ஃபேவரெட் இந்த ஃபிஷ் ஃப்ரை தான். நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் எல்லோரும் கண்டிப்பாக கேட்பாங்க, எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு 2 சீக்ரெட் இருக்குது. ஸோ என்னோடய சீக்ரெட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மசாலாவை வந்து பவுட்ரு ஃபார்மில், அதாவது ட்ரை ஃபார்மில் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே நான் ஆயிலோ இல்லை வந்து லெமன் ஜூஸோ எதுவுமே நான் சேர்த்துருக்க மாட்டேன். ஸோ வெட்டாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். எதனால் ட்ரையாக இருக்கணும்னா, அப்போ தான் உங்களோட ஃபிஷ் வந்து ஏற்கனவே வெட்டாக இருக்கும். ஸோ அதை இதுக்கு மேலே வந்து நம்ம கோட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் விச் இஸ் அந்த ஃபிஷ்ஷோட எல்லா போர்ஷன்லேயும் இந்த பவுடர் வந்து போய் கோட் ஆகிடும். இது வெட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரத்தில் எல்லா இடத்துலையும் ஒட்டாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சீக்ரெட். அண்ட் செகண்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து எப்போவுமே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபயரை வந்து சிம்மில் வச்சு ரொம்ப ஸ்லோ குக்கிங்காக பண்ணணும். ஸோ ஸ்லோ குக்கிங்காக பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஷ் உள்ளே நல்லா கோட்டாகி நல்லா நல்லா வெந்து வரும். அதே சமயம் வெளியில் இருக்கக்கூடிய மசாலா வந்து தீஞ்சு போகாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்து உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய சீக்ரெட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் குக்கர் தான். ஸோ இதில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் குக் பண்ணுவேன். அது என்ன அப்படிங்கிறது ஒன்றா ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். அண்ட் இதில் வந்து நான் முட்டை வேக வைக்கிறது, அப்புறம் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரி இடியாப்பம் வந்து ஸ்டீம் பண்ணுறது, இது எல்லாமே சூப்பு கூட நான் இதில் செய்வேன். ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஏன்னா நான் ஸ்டவ்வில் ஏதாவது வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா மீன்வேல் எனக்கு இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் கறிக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மசாலாவை அரைச்சிட்டேன். ஸோ அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு கூட மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபிஷ்ஷை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். என்ன இவ்வளோ வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சாலட் மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு சாலட் வந்து நான் ரெடி பண்ணுவேன். வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே என் குழந்தைங்களுக்கு இது நான் கொடுத்து பழகிட்டதுனால இதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி என் பொண்ணுக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் என் பையனுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் சொல்ல போனால் சாக்லேட்டுக்கு சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இந்த சாலடுக்கும் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், ஃபிஷ் ஃப்ரை இல்லை ஏதாச்சும் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த தோசைக்கல்ல தான் பண்ணுவேன். அண்ட் தோசை ஊற்றுறதும் இதே கல்ல தான். எனக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டாமல் வரும். ஈவன் நான் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவினா கூட எனக்கு இது மறுபடியும் ஆயில் அந்த எண்ணெய் பசையாக இல்லை. ஸோ வந்து தோசை ஒழுங்காக வராது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. அவ்வளோ ஒரு சூப்பரான தோசைக்கல். ஸோ இது வந்து சொரக்காய் நான் கட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் கண்டிப்பாக சொரக்காய் இல்லை ஆரஞ்சு கேரட் மிக்ஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது வழக்கம். வீட்டில் யாரும் அதிகமாக டீ காஃபி குடிக்க மாட்டோம். ஸோ மார்னிங் எங்களோட ட்ரிங்க் இது தான். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் ஃபிஷ்ஷு குக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் எடுத்துட்டேன். இப்போது ஃபிஷ்ஷை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுல நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பெனிஃபிட், ஐயோ நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன், இப்போ அந்த மிச்சமான எண்ணெயை நான் என்ன பண்ணுறது, இதை வேறு எதுக்கும் வெஜிடேரியன் ஃபுட் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இதில் சால்வ் ஆகிடும். ஸோ ஓவரால் எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு. அந்த தண்ணி வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா ஃபுட்டுமே நான் வந்து டைனிங் டேபிளில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எங்களோட பிளேட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, அது கூடவே என்ன சப்ஜியோ அது இருக்கும், அண்ட் வந்து மெயின் ஃபுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்து பழக்கியிருக்கேன். அண்ட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட். ஸ்டீம் ஃபுட்டுங்கிறனால இன்னுமே ஹெல்தி. ஸோ குக்கிங் அண்ட் க்ளீனிங் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போது ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ அங்கங்கே கலைஞ்சிருக்க திங்ஸை மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹாலுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வ்ளாகில் சொன்னேன் இந்த 2 ரெசிபீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும்.
ஸோ இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogஓட கண்டிப்பாக சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பாய்.